வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 31ஆம் தேதி 5வது மாதம் 2017ஆம் ஆண்டு வைகாசி மாதம் 17ஆம் நாள் புதன்கிழமையான இன்று மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு வயிற்று உபத்திரம் உள்ள அமைப்புகள் இன்று மிக மிக கவனமாக அதில் உணவு விஷயத்தில் மிக மிக வாய்க்கட்டுப்பாடு எடுத்துக்கொள்வதும் கர்ப்பஸ்திரிகள் சிறிது எச்சரிக்கையுடன் இருப்பதும் பலவிதத்தில் நன்மைகள் ஏற்படுத்தி தரும். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பில் ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. மனதிற்கு பிடித்த விஷயங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். கோபதாபத்தில் நீங்களாக கெடுத்துக்கொண்டாலே தவிர மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான அமைப்பை காட்டுகிறது. அதை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் காணப்பட்டாலும் குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோர் இரத்த பந்த உறவுகளுடைய தேக ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம். பூர்வீக சொத்தில் ஏதேனும் பாதிப்புகள் இருந்தாலும் அதை பேசக்கூடிய தருணம் இதுவல்ல. வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பில் சுபகாரிய அமைப்புகள் அசையம் பொருள் சேர்க்கைகள் ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. எந்தவித பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்வது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தள்ளிக்கொண்டே போவது தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தைரியமான செய்யக்கூடிய பலவிதமான விஷயங்கள் பலரால் பாராட்டப்படும். உத்தியோகத்தில் வெளிவட்டாரத்தில் தொழில் அமைப்பில் எந்தவித குறைபாடும் காணப்படவில்லை. புது முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுத்தி தரும். பெரிய அளவு முதலீடுகள் மட்டும் குடும்பத்தால் உள்ள துணை தாய் தந்தையரிடம் பெரியவர்களிடம் கலந்து ஆலோசிப்பது நன்மை தரும். சிலருடைய நயவஞ்சக பேஞ்சை நம்பி மோசம் போய்விடாதீர்கள். பண அமைப்பில் பெரிய அளவுக்கு யோகமும் அனுகூலமும் திடீர் அதிர்ஷ்டத்தால் அசையம் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய நல்ல செய்திகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் இருந்த பிரச்சனைகள் பெரிய அளவுக்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் தரும். தேன் தடவிய வார்த்தை உன்னதமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும். சிறு சிறு வாக்குவாதங்கள் கூட மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். அந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது கடகத்துக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். திடீர் அதிர்ஷ்டம் திடீர் செல்வாக்கெல்லாம் காணப்பட்டாலும் திடீரென்று வார்த்தைகளில் பெரும் கடின சொற்களாக வருவதனால் தேவையில்லாத எதிர்க்கும் உங்களுக்கும் பெரும் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் கூட காணப்படும். மிக மிக நிதானத்துடன் பேசக்கூடிய கடகத்திற்கு ஒரு பாதிப்பும் இன்று இல்லை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். வளர்ப்பு பிராணிகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். துணை அல்லது துணைவியாருடைய தேகாரிக்கும் சிறிது கவலையை ஏற்படுத்தலாம். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பில் இருந்த பாதிப்புகள்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பித்துவிடும். அரசு துறையில் தள்ளி கொண்டிருந்தவர்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் மீண்டு சேர்வதற்கும் அரசாங்கத்தில் பெரும் கௌரவங்கள் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். தொழில் முறையில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல செய்திகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் விலை உயர்ந்த பொருள்கள் மற்ற விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அனாவசிய செலவுகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். சிறு சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்திகள் காணப்படலாம். கண்டிப்பாக குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடைய தேகாரைக்கும் சிலருக்கு சங்கடத்தை ஏற்படுத்தலாம். அந்த விஷயத்தில் மிக மிக கவனம். உங்களுடைய தேகாரைக்கும் கூட திடீரென்று உங்களுக்கு ஒத்துழையாமை இயக்கம் பண்ணலாம். மிக மிக கவனம். தேக ஆரோக்கியத்திற்கு மிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். லாபங்கள் ஒன்று சேரக்கூடிய நல்ல நாளை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மனதிற்கு பிடித்த விஷயங்கள் வெளிவட்டாரம் தொழில் அமைப்பு பயணங்கள் அனுகூலங்கள் கடல் கடந்த நல்ல விஷயங்கள் அசையாமசைய பொருள் சேர்க்கைகள் ஆனந்தங்கள் மனதிற்கு பிடித்த ஏற்றங்கள் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி தொழில் முறையில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தங்கள் யோக பலங்கள் வண்டி வாகனத்தில் பிரச்சனைகள் நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள்.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உத்தியோக நிமித்தமாக தைரியமாக எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் இன்று எடுத்துக்கொள்ளுங்கள். தள்ளி கொண்டு போவது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு மட்டும் சிறிது கவனம். குடும்ப விஷயத்தில் அதேபோல் தேக ஆரோக்கியத்தில் அதிக எச்சரிக்கை. ஏற்கனவே நோய் உபத்திரவங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வியாபாரத்தில் அபிவிருத்திகள், அசைய பொருள் சேர்க்கை, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் 5 மணி 4 நிமிடம் வரை சந்திராஷ்டம் உள்ளதை மட்டும் நினைவில் வைத்துக் கொண்டால் போதும். அதற்காக கூட பெரிதாக கவலைப்பட வேண்டாம். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், மனை மாற்றங்கள் போன்ற விஷயத்தை இன்று பேசாமல் இருப்பது நன்மை தரும். உத்தியோகத்தில் எந்த விஷயத்திலும் நிதானத்துடன் இருந்தால் போதும். பயணங்கள் எல்லாம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்பட்டாலும் வண்டி வாகனத்தில் வித்தைகளோ வண்டி வாகனத்தில் செலுத்துகின்ற சமயத்தில் உங்கள் கவன சிதறல்களுக்கு மட்டும் மிக முக்கியத்துவம் கொடுங்கள். கண்டிப்பாக ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் சிறிது எச்சரிக்கை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் இன்று மாலை 5 மணி 5 நிமிடத்திலிருந்து சந்திராஷ்டமத்துக்குள்ளாக வருகிறீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் ஒரு குறைபாடும் காணப்படவில்லை என்றாலும் வயிற்று உபத்திரங்கள் திடீரென்று அதிகரிக்கலாம். மன சங்கடங்கள் ஏற்படலாம். அசைய பொருள் சேர்க்கையில் திடீரென்று பிரச்சனைகள் ஏற்படலாம். சுப வரவுகள் வந்து தடைகள் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தலாம். குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு காணப்படலாம். சிறு சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் குடும்பத்தில் கெடுத்து விடலாம். எல்லாவற்றிலும் பொறுமையாக இருப்பது பெரிய உத்தமமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். மற்ற கிரகங்கள்லாம் அனுகூலத்தை பெற்றுத்தர கூடிய அமைப்புகள் காணப்படுகிறது. வளர்ப்பு பிராணிகளுடைய தேக ஆரோக்கியம், வளர்ப்பு பிராணிகளால் பாதிப்புகள், விஷ ஜந்துக்களால் பாதிப்புகள் போன்ற விஷயத்தில் அதிக எச்சரிக்கை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் வெளிவட்டாரம், உத்தியோகத்தில், தொழில் அமைப்பெல்லாம் சந்தோஷம், அனுகூலங்கள் காணப்பட்டாலும் துணை அல்லது துணைவியாருடைய விஷயத்தில் சிறிது கவனம். ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும், வெளிவட்டாரத்திலும் பயணங்களிலும் மிக மிக நிதானத்துடன் இருப்பது நன்மை தரும். சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியை குடும்பத்தில் கெடுத்து விடலாம். லாபமும் அனுகூலங்களும் ஒன்று சேருவதை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் யோக பலங்கள், அனுகூலங்கள், தைரியம், தன்னம்பிக்கை, எடுத்த காரியத்தில் ஜெயம். உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி. எதிரிகள் உங்களிடத்திலிருந்து சரணாகதி அடைவது, தனிப்பட்ட முறையில் வழக்கு போன்ற விஷயங்கள் சாதகமான அமைப்பை பெற்றுத்தருவது, அரசு கௌரவம் கிடைப்பது, ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய நல்ல அமைப்பை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்வது யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.